ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் நம்ம. இதுக்காக தான் செகண்டரி ப்ரொடெக்ஷன் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இதே மாதிரிதான் நெட்டும் செகண்டரி ப்ரொடெக்ஷன். அதை மீறி அந்த பட்சத்துல மீறி கீழே ஒருத்தன் விழுறாம நெட்டுல நமக்கு வந்து அவன் விழணும், கீழே டைரக்டா வந்துடக்கூடாது. ஓகே, இப்போ நெட்டு கட்டுற ப்ரோட்டோகால் பாத்தீங்கன்னா கேப் இருக்கக்கூடாது, ஃபுல் ஸ்ட்ரெச்சா இருக்கக்கூடாது. ஃபுல் ஸ்ட்ரெச்சா இருந்துச்சுன்னா நம்ம சர்க்கஸ் கதை தான், ஜம்ப் பண்ணா இதாயிட்டு பவுன்ஸ் ஆகும். பவுன்ஸ் ஆகக்கூடாது, ஒருத்தன் விழுந்தானா பவுன்ஸ் ஆகக்கூடாது. ஒரு சின்ன ஒரு ஸ்ப்ரிங்ல வந்து அவன் வந்து பேலன்சிங் ஆகணும். பவுன்ஸ் இல்லாம அது விழுந்து இந்த பேலன்சிங்ல இருக்கணும், சாகிங்ல இருக்கணும். இந்த தொட்டில போட்டு தாளாட்டுறது தான் அந்த சாகிங்ல இருக்கணும். சாகிங்ல இருந்து அவன் அங்கேயே நிக்கணும். அதுக்கப்புறம் அவனை நம்ம ரெஸ்கியூ பண்ற மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப லூஸா இருந்துச்சுனாலும் பிரச்சனை தான். ஓகே, அந்த இடத்துல அடிக்கிறதோ இல்ல வந்துட்டு வேற இதுல இதை கட்டாதோ வாய்ப்பு இருக்குது. என்னோட பாத்தீங்கன்னா சேஃப்டி நெட்டோட மெயின்டெனன்ஸ். கட்டணும் அதோட வேலை முடிஞ்சு போச்சு கண்டிப்பா கிடையாது. அதுல ஒரு ரன்னர் பீஸ் இருந்தாலும் இமீடியட்டா எவ்வளவு சீக்கிரம் இது பண்ணணும் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். இதுக்காக சில இடங்கள்ல நாங்க வந்து சில ப்ராஜெக்ட்ல பண்ணியிருக்கிறோம். நெட் கிளீனிங்கே ஒரு 2 பேரை விட்டுருவோம். 2 பேரை அவனை ஃபுல் டைம் ஒர்க்காகவே கொடுத்துறது. நெட்ல வந்துகிட்டு ஒரு கெட்டி வந்து இருக்கக்கூடாது அவனோட நான் கொடுக்குற டார்கெட். ஏன்னா இவங்க வேலை பார்க்கும் போது அதையும் கடைக்கு கண்டது கட்டால கிடைச்சிடுவானுங்க, இல்ல ஸ்லிப்பாகி கூட விழும். எதுவுமே அதுல இருக்கக்கூடாது. அவனுக்கு கொடுத்துக்க டார்கெட் அதுதான். இவனுக்கு பெல்ட் எல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டு போய் கிளீன் பண்றான்னு விட்டுறது. மேக்னெட்டு அப்புறம் இந்த ஹூக்கு என்னென்ன உண்டு எல்லாத்தையும் கொடுத்து விட்டுறது. இவன் வேலையை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறது நெட்டு கிளீன் பண்ற வேலை மட்டும் தான். இந்த எக்ஸ்டர்னல் நம்ம கொடுக்குற நெட்டு, இந்த ஓடிஸ்ல கொடுக்குற நெட்டு இதெல்லாமே இது பண்றதுக்காக. ஓகேவா? அப்போ இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல விழக்கூடிய காமனா உங்களுக்கு பைண்டிங் வருவோம். அது பிறகு சைலண்ட் மாறுவாரு பைண்டிங் வருவோம். அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா நமக்கு ரன்னர் பீஸ் இதுல வந்து இந்த சட்டிங் போர்டு இந்த மாதிரி மெட்டீரியல் தான் வரும். பெரிய அதை மீறி பெரிய மெட்டீரியல் தான் அவங்க கையை வேணும் தூக்கி கலாசரான்னு அர்த்தம். சுத்திர விழும் அந்த நேரத்துல வந்துட்டு கையில ஸ்லிப் ஆகி போறதுல வந்து விழும். இந்த மாதிரி மெட்டீரியல் தான் அதுல விழும். இதை வந்து ரெகுலரா கிளீன் பண்ணிட்டு, ஏன்னா எப்ப எவன் விழுவான்னு எவன் சொல்ல முடியாது. நம்ம என்னதான் நீங்க ப்ரொடெக்ஷன் பண்ணாலும் ஏதோ ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஒரு விழுந்துட்டான், பட் அவனை வந்து ரெஸ்கியூ பண்றது லெவலியா நம்ம இருக்கணும் அந்த இடத்துல. ஓகேவா? சில இடத்துல கொஞ்சம் தைரியமான ஆளா இருந்தா நெட்ல விழுந்தானு வச்சுக்கீங்க, அப்படியே உள்ள இறங்கி வந்துருவானுங்க. அவனே இறங்கி வரலாம், அது யாருக்கும் இறங்கி வந்துடலாம். விழுந்துட்டாங்க பயம் இருக்கக்கூடாது. பயம் இருந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதில் வந்துட்டு யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேவா? இது ஸோ இது வந்து செகண்டரி ப்ரொடெக்ஷன்ல நம்ம இதெல்லாம் மீறின பட்சத்துல வந்து கொடுக்கறது தான். இப்போ சேம் தான், நம்ம 2 வீலர் ஓட்டுறோம் கரெக்டா? 2 வீலர் ஓட்டுறது வந்து ஹெல்மெட்டை போடுங்கன்றாங்க. ஹெல்மெட் வந்து செகண்டரி ப்ரொடெக்ஷன் தான். பிலிமினரி ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு என்னது ப்ராப்பரான அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, ரோடா இருக்கலாம், இல்ல ரோட் லெவல் அந்த ரிஃப்ளெக்டர்ஸா இருக்கலாம், சிக்னல்ஸா இருக்கலாம். இது வந்து பிலிமினரி ப்ரொடெக்ஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா